வணக்கம் அன்பு நண்பர்களே. நிறைய நண்பர்கள் கேட்கறது என்னன்னா, இந்த பேஜ் வைஸ் டோட்டலும் பேஜ் நம்பரும் சரியா வரமாட்டேங்குது. அந்த ஏற்கனவே இருக்கிற ஸ்கெல்டன்ல அந்த இதுன்னு. இப்போ பேஜ் நம்பரும் பேஜ் வைஸ் டோட்டலும் அடங்கல்ல எப்படி சுலபமான வழியில மேக்ரோ மூலியமா இது பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது உங்களுக்கு சொல்றேன். இந்த மேக்ரோ தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் ஒரு 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 சர்வே நம்பருக்கும் நடுவில் ஒரே சிங்கிள் பிளாங்க் லைன் விடுறது. இது டபுள் பிளாங்க் லைன். இப்போ சின்ன ஊரா இருக்குது, அடங்கலே ஒரு சிங்கிள் லைன் விட்டா ரொம்ப கம்மியா இருக்கு, அடங்கல் சின்ன சைஸா இருக்கு. அதே மாதிரி அந்த பெரும்பாலும் அந்த சர்வே நம்பர்களில் 2 ஊடு பயிர் அது மாதிரி போடுறவங்க கிராமமா இருக்கிறதுலாம் டபுள் பிளாங்க் லைன் விட்டுக்கலாம். அதுல இது A3, இது A4 காணுது. அப்புறமா இதுல மேக்ரோ இருக்கு. மேக்ரோ பாத்தீங்கன்னா இது டெவலப்பர் டேப்ல போய் மேக்ரோ டெவலப் டேப் எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணீங்க மேக்ரோவை டைரக்டா போறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது Alt F11 அழுத்தினீங்கன்னா Alt F11 அழுத்தினீங்கன்னா இந்த மேக்ரோ இது வரும். ஓகேங்களா? இதுல 4 மேக்ரோ இருக்கு. அதாவது பிளாங்க் ரோ, சிங்கிள் பிளாங்க் ரோ, டபுள் பிளாங்க் ரோ, அப்புறம் சப்டோட்டல் பேஜ் நம்பர் ஃபார் சிங்கிள் பிளாங்க் ரோ, சப்டோட்டல் அண்ட் பேஜ் நம்பர் ஃபார் டபுள் பிளாங்க் ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இது சிங்கிள் ரோவா இருந்ததுன்னா 26 பேஜ் பிரேக்கு, டபுள் ரோவா இருந்துச்சுன்னா 27 வரும். இது ஏன்னா அதாவது இது ரெட்டப்படை, இது ஒட்டப்படை, 3 ஆட் ஈவன் அது மாதிரி. அதுக்கப்புறம் உங்க பேஜ் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்கு இங்க இருக்கிற இதுல பேஜ் நம்பரை நீங்க மாத்திக்கலாம். இந்த பேஜ் நம்பர்னு இருக்கு பாருங்க, இது 1ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை நீங்க 8ன்னு வச்சீங்கன்னா 8 ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 8க்கு முன்னாடி 1ல இருந்து 7 வரைக்கும் நீங்க அந்த ஆரை எழுதுற புலத்தணிக்கை குறிப்பு, ஜோனல் டிடி எழுதுற புலத்தணிக்கை குறிப்புக்கு பேஜ் நம்பர் விடுறதா இருந்தா இது 8ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல அதை ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரியும் நீங்க வச்சுக்கிறதா இருந்தா இது 1ல இருந்து அப்படியே விட்டுக்கலாம். இந்த இதுல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். இப்போ இன்சர்ட் சிங்கிள் ரோல பாத்தீங்கன்னா இந்த ரோ இன்சர்ட் ஷிஃப்ட் இந்த இது ஒரே ரோ இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 இருக்கும் டபுள் பிளாங்க் ரோல. இத இன்னொரு முறை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா இது கீழே 3 ரோவா கூட வரும். இதுவை இன்னொரு முறை கீழே பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஐக்கு முன்ன 3 ரோவா ஒன்றுனாலும் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கேத்த மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா பேஜ் லேஅவுட்ல அதுக்குதான் டிஃபரன்ஸ் வர்றது என்னன்னா மார்ஜின்ல தான் வரும். இப்ப பிளாங்க் A3ல பாத்தீங்கன்னா டாப் சிங்கிள் பிளாங்க் சிங்கிள் லைன் பாத்தீங்கன்னா டாப்ல 1.9, பாட்டம்ல 1.4 மார்ஜின் இருந்தாலே போதும். அதே டபுளுக்கு பாத்தீங்கன்னா மேலேயே 1.4 வரணும், கீழே 0.9 தான் வரணும். அப்பதான் ஒரு ரோ எக்ஸ்ட்ரா அதாவது என்னது அந்தந்த ரோக்கு கீழே ஒரு பிளாங்க் லைன் சப்டோட்டல் பேஜ் நம்பர்லாம் வர மாதிரி அழகா வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டெஸ்ட், அதாவது இந்த அடங்கல் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அடங்கல் மேக்கிங் வாக் இன் த பார்க்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க பேஜ் நம்பர், அதாவது பிளாங்க் லைன் விட்டுறதுக்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னாலே போதும். அதுல பிளாங்க் லைன் விட்டுறதுலாம் கூட வரும். இது மாதிரி அடங்கல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏ லிஸ்ட்ல இருந்து அதுல இருக்கும் எல்லா டீட்டெயிலும், சர்வே நம்பர், சப்டிவிஷன், ஏரியா, டாக்ஸ், பட்டா நம்பர், பட்டா நேம். இது மாதிரி வந்துட்டா போதும். இந்த ஹெல்பர் காலம்லாம் வச்சு நீங்க இந்த
சர்வே நம்பரு, சப்டிவிஷன், அதாவது நஞ்சை புஞ்சையை பிரிக்கிறது, புறம்போக்க பிரிக்கிறது, நஞ்சையிலேயே பாசன வாரியாகவும் பிரிக்கிறது, அனாதீனம் பிரிக்கிறது, தீர்வு ஏற்படாத தரிசு பிரிக்கிறது, அது மாதிரி ஹெல்ப்பர் காலம் வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இருந்தால் போதும் உங்களுக்கு. இந்த இதை வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு இந்த பட்டா நேம் வரைக்கும் காப்பி பண்ணி இப்போ இதுல இருக்கு பாருங்க. இந்த இதுல சிங்கிள் லைன்ல முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுல வச்சு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இப்போ லைனா வந்துச்சுங்களா? டெவலப்பர் டேப்ல போய் மேக்ரோஸ் ரன் பண்ணலாம். இன்னொன்று வந்து F8 F8 பண்ணாலும் இது மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த டெவலப்பர் டேப் இல்லைன்னா இது மாதிரி போங்க. டெவலப்பர் டேப்பை செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணிக்கலாம். அதனுடைய ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆப்ஷன்ஸில் போய் இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்குல்ல பாருங்க. இதில் இந்த டெவலப்பர் டேக் டிக் ஆகாமல் இருங்க. டிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டெவலப்பர் டேப் வந்துடும். ஓகேங்களா? இதில் போய் மேக்ரோஸ் அதில் இப்போ வந்து இது சிங்கிள் பிளாங்க் லைன் A3ல இருக்கு. அதனால A3 A4 எது வந்தாலுமே சிங்கிளா டபுளான்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நீங்க ஒரு நிறைய ஊடுபயிர் இருக்கு உங்க கிராமத்துல, ஒரு சர்வே நம்பர் பெரிய சர்வே நம்பரா இருக்கு, அதுல 5 சர்வே ஊடுபயிர் கூட போடுவாங்க. 5 லைன் வேணும்னா நான் சொன்ன மாதிரி மேக்ரோல போய் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் சிங்கிள் பிளாங்க் ரோ கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரன் கொடுத்தா வித்தின் ஒரு 6 செகண்ட்ஸ்ல இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? பிளாங்க் ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இந்த பிளாங்க் ரோ இன்சர்ட் ஆனவொடனே ஃபர்ஸ்ட்லேயும் ஒரு பிளாங்க் ரோ இருக்கும். அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடணும். அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இப்போ திருப்பி மேக்ரோ எடிட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் அண்ட் சப்டோட்டல், அதாவது எஸ்டினா சப்டோட்டல், பிஎன்னா பேஜ் நம்பர், சப்டோட்டல் சிங்கிள் அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் இந்த பேஜ் நம்பரு, ஏரியா சப்டோட்டல், டேக்ஸ் சப்டோட்டல், பேஜ் நம்பரும் வந்துடும். இப்போ பாருங்க, பேஜ் லேஅவுட்ல பிரிண்ட் ப்ரிவியூ பாருங்க. அழகா நமக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைனும் காலி கிடையாது, ஸ்டார்ட் ஆகும். இது முடிகிற லைன்ல ஒரு லைன் விட்டு தான் கீழே வந்து டோட்டல் வரும். இது மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைன், அதாவது ஒரே ஒரு பிளாங்க் லைன் வருது. அதே வந்து நீங்க அதே மாதிரி இத காப்பி பண்ணி உங்க டபுள் பிளாங்க் லைன் வர்றதுலயும் நீங்க இது பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி மேக்ரோ நீங்க Alt F8 கூட அழுத்திக்கலாம். இன்சர்ட் டபுள் பிளாங்க் ரோ ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அதை அழுத்தினீங்கன்னா டபுள் ரோ ஆகும். வித்தின் செகண்ட்ஸ்ல ஆகும். உங்களுக்கு பெரிய இருக்குதுன்னா, ரொம்ப பெரிய இதுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இதுல டபுள் ரோ வந்திருக்கும், அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடணும். பண்ணிட்டு அந்த ரோ ஃபுல்லாவே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டுங்க. அப்புறம் இப்போ திருப்பியும் மேக்ரோல போய் எஸ்டி சப்டாப்ல அந்த பேஜ் நம்பர் ஃபார் டபுள்ஸ் இருக்கு பாருங்க, அதை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்கன்னா அதுக்கும் வந்து இப்போ இது மாதிரி டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய லேஅவுட்டும் போய் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூல இதோ ஸ்டார்டிங்லேயும் வந்து இருக்கு, 2 லைன் விட்டு டோட்டல் வந்து கீழே 2 லைன்ல கீழே வரும். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லாம் வரும். இது மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான லைனை வந்து நீங்க இந்த எத்தனை ஒன்னா ஏத்திக்கலாம். இப்போ இதுல வந்து சிங்கிள் பிளாங்க் லைன்ன்றதுனால இது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இப்போ வந்து டபுள் ஆனா 2 முறை இருக்கு, 3 முறை இதை போட்டீங்கன்னா 3 லைன் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து 27 பேஜ் பிரேக், 26, 25 அது மாதிரி உங்களுக்கு உங்க கஸ்டமைஸ் ஏத்த மாதிரி நீங்க குறைச்சிக்கலாம், ஏத்திக்கலாம். அதுக்கேத்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர், அதாவது இந்த
மார்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடு சிங்கிள் லைன்ல இருக்கிறது ஈவன்ல இருக்கும், டபுள் லைன்ல இருக்கிறது ஆட்ல இருக்கும். ஆட் லைன்ல வரும் மொத்தம் இருக்கிற இது. இது நீங்க இந்த ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான் நீங்க எத்தனை பேஜ், அதாவது நடுவுல பிளாங்க் லைன் எத்தனை விட்டாலும் இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான் மேட்ச் ஆகும். அதுக்கு எது வருதோ அது உங்களுக்கு வரா மாதிரி வச்சு மேட்ச் பண்ணி அதை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மேக்ரோ வந்து நான் இந்த மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடில் தரேன். இந்த இது மாதிரி வரைக்கும் ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடங்கல் வாக் இந்த பார்க்கில் இருக்குது. அதில் 9 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். 14 நிமிஷம் வரைக்கும் அதுலேயே இருக்குது. இதில் இது மாதிரி வரைக்கும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஹெல்ப்பர் காலம் 1 and 2 ரெடி பண்ணி அதிலே சொல்லியிருப்போம் நாங்கள். ஏரியா முதல்ல அது ஏலிஸ்ட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஏரியாவை வந்து ஹெக்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, டேக்ஸு, அது மாதிரி அப்புறம் வந்து பட்டா நம்பரை பிரிக்கிறது எல்லாமே அதில் இருக்கும். இந்த புறம்போக்குனுடைய இதை இங்கே எடுத்துன்னு வர்றது, அதே மாதிரி இது எல்லாமே அதில் டேட்டா மூலயமா ஸ்டார்ட் பண்ணி எப்படி புஞ்சை நஞ்சை எப்படி வர வைக்கிறது. ஹெல்ப்பர் காலம் 1 மட்டும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் 1 வச்சுக்கணும். அது 1லேருந்து கடைசி வரைக்கும் போற மாதிரி இருக்கணும் எப்பவுமே. அதை வச்சு எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஹெல்ப்பர் காலம் 2, 3, 4ன்னு எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க. அதாவது அந்த எந்தெந்த தேவைக்கு ஏற்ப. ஹெல்ப்பர் காலம் 2ல வந்து நீங்க பாசன வாரியா பிரிக்கலாம், நஞ்சையா இருந்தா அது மாதிரி. இது புஞ்சையினுடைய இதை வந்து உங்களுக்கு காட்டினேன். ஓகேங்களா. இந்த மேக்ரோவில் வேற என்ன இருக்குன்னா, இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாற்றிங்க. கிராமம்லாம் இது வந்து A3 இது வந்து A4. என்னடா A4 A3 மாதிரியே இருக்குன்னு பார்க்க வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதில் இந்த ஷீட்னு வருது இல்லையா, இதில் ஓவர் தென் டவுன்னு வரணும். டவுன் தென் ஓவர் பதில் ஓவர் அண்ட் டவுன் வந்துட்டு இதில் நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வரும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பேஜ் வரும், அதே மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் பேக் டு பேக் பிரிண்ட் எடுத்து அப்படியே தைச்சிக்க வேண்டியது தான். இது வந்து A4ல எடுக்கிறதா இருந்தால் இது A3ல எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே அதில் நம்ம சொன்ன மாதிரி 10 எடுத்து 10 எடுக்கணும். அதை திருப்பி வச்சு இன்னொரு 10 எடுத்து அதை மச்சிக்கணும். 20 பேஜா வந்து ஒரு புக்லெட் மாதிரி மச்சு அந்த 20 பேஜை வந்து கட்டா பைண்டிங் பண்ணீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ஃபுல் ஸ்பேஸ் 180 டிகிரி நல்லா ஓப்பன் ஆகி நல்லா எழுத வரும். இந்த A4ல பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்னன்னா உள்ள கொஞ்சம் தைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 160 டிகிரி அளவு தான் வந்து நீங்க நல்லா ஓப்பன் பண்ண முடியும். ரொம்ப ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது 180 டிகிரி ஓப்பன் பண்ணலாம், பட் அந்த உள் பக்கமா எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல வந்து ஈஸியா ஃபிளாட்டா ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இது A3யும் இருக்கு, A4ம் இருக்கு. இதுல சிங்கிள் பிளாங்க்கும் இருக்கு, டபுள் பிளாங்க்கும் இருக்கு. இந்த இதுலயே வந்து மேக்ரோ சிங்கிள் லைன் பிளாங்க் வர்றது, டபுள் லைன் பிளாங்க், சிங்கிள் லைனுக்கு சப்டோட்டல் பேஜ் நம்பர், டபுள் பிளாங்க் சப்டோட்டல் பேஜ் நம்பர் எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம். இது மாதிரி நீங்க பண்ணி ரெடி பண்ணி பாருங்க. இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி மார்ஜின் தான் இதுல முக்கியம். இதுல ஆட்ல இருக்கிறதுக்கு மேலேயே வந்து 1.4 கீழே 0.9 வரும். இதுல 1.9 இங்க 1.4 வரும். அப்பதான் வந்து ஒரு ரோ எக்ஸ்ட்ரா வரும். அதனால வந்து இதுவாகாது. நிறைய பேர் வந்து அந்த ஸ்கெல்டன்ல அவங்கள மாத்திக்க சொன்னா அவங்களுக்கு புரியலன்றாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கெல்டனும் ரெடி பண்ணி இது பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஒரு 5000 ரோ வரைக்கும் இது இருக்கும். நீங்க அதுக்கு மேல போகணும்னா அந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபார்மேட் பெயிண்ட் பண்ணி அப்படியே கீழே எடுத்து போக வேண்டியது தான். ஓகேங்களா. இதுல 5,000 லைன் வரைக்குமே இதுல நான் வச்சுக்கிறேன். அதாவது 5000 லைன்ன்றேன்,
10,000 லைனுக்கு மேலே வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒன்றுன்னா சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு பிவட் டேபிள் வச்சு எப்படி நம்ம ஒரு அடங்கலை ரெடி பண்ணலது, இந்த மேக்ரோலாம் இல்லாமல், இதுவும் ஒரு ஈஸி மெத்தட் தான். பிவட் டேபிள் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சஜஷன்ஸ் எதனா இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.